எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நாவின் அதிகாரம் இது ஒரு ஆவிக்குரிய தியானம் ஆகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். ஒரு வகுப்பறையில் 50 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று உங்கள் மனதில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அங்கே விரிவுரையாளர் வருகிறார். 1 மணி நேரம் எதுவும் பேசாமல் தன்னுடைய நேரத்தை முடித்துவிட்டு அவர் திரும்பி போகிறார். அந்த வகுப்பறையில் என்ன நிகழும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். வார்த்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வார்த்தை மிகவும் மிகவும் அதிகாரத்துக்கு உரியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனாகிய கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தைகளாவன என்று வேதம் கூறுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஒளியும் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனத்துக்குரியது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று வேதம் கூறுகிறது. வாய், நாவு, உதடு, இருதயம் அனைத்தும் இன்டர் கனெக்டட். மவுத், டங், லிப்ஸ் அண்ட் ஹார்ட். வேதம் கூறுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. மல்கியா 2:7. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு கவனத்துக்குரியது, அதில் அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நாவு, வாய், இருதயம் எல்லாமே இணைந்தே செயல்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ என்று படிக்கிறோம். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதினால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்குகிறான் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய நாவின் கீழ் என்ன இருக்கிறது? அது மரணமும் அதிகாரமும் நிறைந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன் என்று வேதம் கூறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியம், சங்கீதம் 139:4, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக கவனம். நாம் சாதாரணமாக பேசும் பொழுதும் அந்த வார்த்தைகள் ஆகாயத்தில் உள்ள ஒரு சில அந்த எலிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளினாலே அது காக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்டேட். ஆண்டவர் மலைப்பிரசங்கம் செய்தார். அப்போ மத்தேயு 5:6-7. ஆகவே அவருடைய வாயின் வார்த்தைகளை இன்றைக்கும் டீகோட் பண்ணும்படியாக அங்கு எல்லாரும் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் எடுத்துவிட முடியும். ஒரு சில விஞ்ஞானத்தின் மூலமாக அவர் பேசின வார்த்தைகள் ஆங்காங்கே இருக்கிறது. அதை டீகோடிங் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம், அவர் எப்படி பேசினார் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் உங்களுடைய என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆங்காங்கே இருக்கிறது. ஒரு நாளிலே அது டீகோட் பண்ணப்படும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாயில் ஞானம் விளங்க வேண்டும், நம்முடைய நாவின் மேல் தயையுள்ள போதகம் இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 21 வாசிக்கிறோம். இந்த நாவு, இந்த வாய், இந்த எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிற இருதயம் எவ்வாறு இருக்கிறது?
வேதம் சொல்லுகிறது, பாகமம் 30:14-15, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, தொடர்ந்து, இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே ஜீவனை கொடுக்க முடியும், நன்மையை கொடுக்க முடியும், அதே வேளையில் மரணத்தையும் கொடுக்க முடியும், தீமையும் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே அதிகாரத்தை விளங்க பண்ணினார். அவர் அதிகாரம் உடையவராய் போதித்தபடியால் அவருடைய போதகத்தை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு, இந்த வார்த்தைகளை அவர் அதிகாரத்தோடு சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு எழுந்தான். மார்க் 5:41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். சிறு பிள்ளையை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயில் வேதத்தை தேடுகிறார்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக கவனம் உடையதாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி தன்னுடைய 38 வயதில் மரித்தார்கள். அவங்க ஊழியத்திற்காக மிகவும் பிரயாசப்படுகிற ஒரு சகோதரி. அவர்கள் மரணமடையும் தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரவழைத்து சொன்ன வார்த்தை, கர்த்தர் நல்லவர். அந்த சகோதரியினுடைய வாயின் வார்த்தைகள் இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தார் அதை நினைவு கூறுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் அநேகருக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் சொல்லுகிறோம், ஆனால் எல்லாரும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையே கவனிக்கிறார்கள். நாம் அடிக்கடி நாம் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தருடைய மேன்மையை நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரி பண்ணுவதற்கு ஒரே வழி, ஏசாயா 6:6-7 வாசிக்கும் பொழுது, நம்முடைய நாவு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால். நம்முடைய வாய், நம்முடைய உதடுகள், நம்முடைய நாவு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி என்றால் எரேமியா 1:9 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். உங்களுடைய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் நன்மையும் கொடுக்க முடியும், ஜீவனையும் கொடுக்க முடியும். எஸ்தர் புத்தகத்தில் 7:8 இவ்விதமாக வாசிக்கிறோம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்படி என்றால் ஒரு ராஜாவுடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு கவனமாக இருக்குமானால், அவ்வளவு அதிகாரம் உள்ளதாக இருக்குமானால், உங்களுடைய என்னுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? இறுதியாக, நாவின் வார்த்தைகள் கணக்கில் வைக்கப்படும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய நாவை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். யாக்கோபு சொல்றாரு, நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்று நாம் படிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து, தேவனே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்ற சங்கீதம் 119:103 நினைவு கூர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். ஆமேன்.